ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. தென்னாட்டோட சிவனை பற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவாக போற்றி. இன்றைக்கி வந்து அக்டோபர் 10 ஃப்ரைடே, என்னோடய 74வது நாள். வந்து காலையில் சாப்பாட்டி போட்டு இந்தியன் பர்பீஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் 105 பண்ணிட்டேன். நம்ம காமெண்ட்டு வேறு வந்து கைக்குள்ளே காலுக்குள்ளே விழுந்துக்கிட்டு கிடந்தான். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு என்னென்னா, பக்கத்தில் வந்து ஆட்டு வந்து பட்டி போட்டு அடைச்சிருக்குறாங்க. அவங்க எப்படின்னா, அமௌண்ட் கொடுத்தா நம்ம காட்டில் வந்து பட்டி போட்டு அடைப்பாங்க. அடைச்சிட்டு அவங்க வந்து அதுக்கான சார்ஜ் பண்ணுவாங்க. அது சார்ஜ் பண்ணுறதா இவர் இவர் பேர் துரைப்பாண்டி. இவரோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம், ராம்நாடு டிஸ்ட்ரிக்கு. இவர் இந்த இன்டர்வியூ எடுத்து தயங்கி தான் போய் எடுத்து அவரும் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ கொடுக்க மறுத்துட்டார். அதுக்கப்புறம் நீ நான் பக்கத்தோடனே தெரியாமல் பேசினார். அதுக்கப்புறம் நீ பக்கத்தோடனே அப்புறம் நல்லா பேசினார். செம்மையாக இன்டர்வியூ கொடுத்தாரு. அதோட வாய்ஸும் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம செல்வன் ஷோ யூடியூப் சேனல்லே இருக்குது. ஆடை வளர்க்குறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். அவர் பட்ட கஷ்டங்கள், அதில் அது கஷ்டப்பட்டதுக்கேற்ற பலனும் பட்டார். அவர் கை வேறு ஆக்சிடெண்ட் ஆகி கை முடியறதுலேயும் அவர் தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஷெட்டு தான் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அதிலே குட்டியை அடைச்சி அதிலே தங்கியிருக்கிறாரு. அது கூட பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட அவர் கூட ஒர்க்கர் வச்சுருக்கிறார். அவருக்கு சேலரி பார்த்திங்கன்னா 35,000. இவர் அப்புறம் இன்டர்வியூ முடிச்சிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அப்புறம் இளநீ போட சொல்லிட்டு நானும் இளநீ கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 இளநீ கொடுத்துட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்தோடனே எங்கள் அப்பா ஆனப்பில் கட் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. நான் தான் வம்படியாக வாங்கி, அப்பா விடுங்கப்பா நான் கட் பண்ணி போடுறேன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வாங்கி கட் பண்ணி மாட்டுக்கு நம்ம மேடத்துக்கு போட்டேன். இது நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நேப்பியர் கிராஸு. இது வந்து நல்லா க்ரீன், சீக்கிரமும் வளர்ந்துடும். அதனால் எனர்ஜியும் கிடைக்கும். எப்போவுமே காஞ்ச புல்லே போடுறதுக்கு இது போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் போட்டேன். இந்த மாதிரி எல்லா நாளும் வேலை செய்யணுன்னு தான் ஆசை. ஆனால் இந்த பில்லு கையில் பட்டுச்சுன்னா அரிக்கும். அப்புறம் வந்து கட்டல் இருந்துச்சு, எங்கள் மாமா கட்டல். அதுக்கு வந்து கயிறு கச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருந்தார். இது அப்புறம் நானும் எங்கள் அப்பாவுக்கு கச்சி போட்டார். இன்னொரு ஆள் வேணுண்டா, அதனால தான் நீ போடுறேன் அப்படின்னாரு. அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு பண்ணுன்னா, நானே போடுறேன்ட்டு இடையில வாங்கி சொதப்பி விட்டேன். அவர் தனியாக போட்டிருந்தா கூட சீக்கிரமாக போட்டிருப்பார். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஃபைனலாக வந்து போட்டுட்டு டெஸ்ட்டு செக்கப்பும் பண்ணணும்ல. அதனால் நானே வாங்கி டெஸ்ட் செக்கப் பண்ணேன். செமையாக இருந்துச்சு கைஸ் கட்டல். என்ன தான் பெட்டில் படுத்தாலும் இந்த கட்டில் படுத்தால் தான் தூக்கம் வரும். அதான் கைஸ் இன்றைய நாள் செல்வன் சொல்